நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். எல்லார் கையிலையும் இந்த வருஷத்தோட கடைசியில் எல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ள எல்லார் கையிலையும் நல்ல ஒரு 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 நல்ல கைகளை திடப்படுத்தணும். ஆமென். ஒன்றுமே இல்லைன்ட்டு யாரும் சொல்லிடக்கூடாது. உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குது, சாப்பாடு எதாவது இருக்கான்னு கேட்டவுடனே எலியா கேட்டார், சாரி பார்த்து அம்மாட்ட, எதுவும் சாப்பாடு எதுவும் இருக்கான்னு கேட்டால் அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, எங்கள் வீட்டில் என்ன இருக்குது, ஆமாம் கொஞ்சோல என்ன இருக்குது, எண்ணெயும் மாவு கொஞ்சோல அழகு, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு, இப்படி யாரும் பேசிடக்கூடாது. கர்த்தர் நம்ம குடும்பத்தை நல்லா ஆசீர்வதிக்கணும். ஆமென். நம்ம கையின் பிரயாசத்தை நல்லா ஆசீர்வதிக்கணும். எல்லா செலவு போக வீட்டில் என்ன இருக்கணும், மீதி இருக்கணும். ஆமென். மைனஸில் போயிடக்கூடாது. அது ஏன் மைனஸில் போகுதுன்னு சொன்னால், அபிஷேகத்தை கேட்டால் போதும், சின்ன வருமானமாக இருந்தாலும் நிரம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். கடைசியில் இங்கே கிடக்க எண்ணெயை வச்சே விற்று கடனெல்லாம் அடைச்சி மீதியை வச்சு என்ன பண்ணுங்க, நல்லா ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. எல்லாம் பொருளாதாரத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இது பெரிய ஒரு பாரமாக இருக்கும். பொருளாதாரத்தில் மைனஸ் ஆகிட்டுன்னா பெரிய கவலையாக இருக்கும். நைட்டு தூக்கம் வராது. நாளைக்கு என்ன செய்ய, வாட்ஸ்அப் மாதிரி, வாட்ஸ்அப்னானது அடுத்தது என்ன, அடுத்து என்ன நடக்க போகுது, பிரேக்கிங் நியூஸ் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். என்ன செய்ய போகிறோம். பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா நிம்மதியாக தூங்கலாம். ஆமென். தூக்கம் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது. தூக்கத்தில் ஜோம் பண்ணிவிட்டு ஆமேன்னு சொன்னோடனே என்ன வந்துடணும், அருமையான தூக்கம் வந்துடணும். இதுக்காக நம்ம எல்லாம் பொருளாதாரத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கையின் பிரயாசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கடன்கள் கொஞ்சம் கடந்தாலும் அதெல்லாம் சீக்கிரம் என்ன பண்ணணும், அடைக்கப்படணும். ஆமென். சீக்கிரம் மீதி எடுக்கணும். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு பணத்தை மட்டும் இல்லை, அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணணும், அள்ளி கொடுக்கணும் எல்லாத்துக்கும். ஆமென். அபிஷேகத்தை அள்ளி கொடுக்கணும், விசுவாசத்தை அள்ளி கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த குறிப்புக்காக நம்ம எல்லோரும் எளிமைன்னு ஜெபணுமா, எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பண தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். அடுத்து நம்ம என்ன செய்யணும், யாரும் கலங்கிடக்கூடாது. அந்த அபிஷேகம் இருந்ததுன்னா அவர் நம்ம இருதயத்திலேருந்து பேசுவார். கவலைப்படாத, தைரியமாயிரு, அவரே திடப்படுத்துவார். எல்லோரும் கொஞ்சம் சத்தமாக ஜெபணும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. நான் நல்ல வேலை செய்யணும்.